Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. மும்பையைச் சேர்ந்த பாரத் ஜெயின் என்பவர் 7,50,00,000 ரூபாய் மதிப்பு சொத்துக்களோடு உலகின் பணக்கார பிச்சைக்காரராக அறியப்படுகிறார். மும்பை விமான நிலையம் முன்பு யாசிக்கும் பாரத் ஜெயின் நாளொன்றுக்கு 2,000 ரூபாய் முதல் 2,500 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார். இதன் மூலம் அவரது மாத வருமானம் 60,000 75,000 வரை இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இவை போக 1,40,00,000 மதிப்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வைத்திருக்கும் பாரத் ஜெயின் 2 கடைகளையும் வைத்துள்ளார். இவ்வளவு சொத்து சேர்த்தும் பிச்சை எடுப்பதை பாரத் ஜெயின் கைவிடவில்லை. இந்திய ரயில்வேயில் குரூப் டி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியான நிலையில் நாடு முழுவதிலுமிருந்து 1,08,00,000 அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது. ரயில்வே தண்டவாள பராமரிப்பு உதவி பணியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், சிக்னல் மற்றும் தொலைத்தொடர்பு பணியிடங்கள் உள்ளிட்ட 32,438 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை கடந்த பிப்ரவரி மாதம் ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. 18 முதல் 36 வயது வரையிலான இளைஞர்கள் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 3ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பித்தனர். அதிகபட்சமாக மும்பை கோட்டத்தில் 15 லட்சம் விண்ணப்பங்களும், சென்னை மற்றும் சண்டிகரில் தலா 11 லட்சம் விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளதாக ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையிலும் 1 கோடிக்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளது நாட்டின் வேலையில்லா திண்டாட்டத்தின் தீவிரத்தை காட்டுவதாக தன்னார்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.